ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிண்டுவோட அம்மா. இன்றைக்கி மார்னிங் சிண்டுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கிச்சடி. இதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு கொஞ்சம் கேரட், கொஞ்சம் ரவை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு கீ, இது மட்டும்தான். ஃபஸ்ட்டு கீ ஊற்றிட்டு நம்ம கேரட் பொடியாக இருக்கிறத நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் பாருங்க உங்கள் சிண்டு. அவனோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அவனுக்கு பிடிச்சதுன்றதால இப்படி தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். மார்னிங்கில் பிடிச்சதையே செய்கிறாங்களே அம்மா அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் நம்ம அந்த ரவை, கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு அந்த ரவை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அது வேகிறதுக்குள்ளே டெய்லியுமே சிண்டுவோட வெசல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹாட் வாட்டர் போட்டு நம்ம பேபிக்கு மெயின்டைன் பண்ணுற மாதிரியே தான் நல்லா ஹாட் வாட்டர் போட்டு அது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே இந்த வேலையை செஞ்சுருவேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும். அதை ஃபுல்லாக நல்லா அந்த ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவனோட பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக அதில் திரும்பவும் கீ விட்டுட்டு அவனுக்கு நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா சூடாக இருக்குது. அவர் வேறு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார் சூடாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம அவனை வெயிட் பண்ண கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது கிச்சடின்றதால அவனுக்கு கொஞ்சமாக நான் ஹேண்ட் ஃபீடிங் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அவனுக்கு அதை இது பண்ணி சாப்பிட தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுட எடுத்து கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும் பொழுதே கொடுக்க ஆரம்பிச்சிட்டா பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவான் இந்த வெஜிடபிள்ஸ் போட்ட கிச்சடி. இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் கேரட் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அவனுக்கு. நீங்கள் இதெல்லாம் பீட்ரூட் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியும் கூட அவங்களுக்கு. இதெல்லாம் நம்ம வெளியில் அந்த மீதி ஃபுட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறத விட நம்ம வீட்டில் நம்ம கையால் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராமல் அவங்கள நம்ம ரொம்ப சேஃபாக பார்த்துக்க முடியும். அதனால அவங்கள நிறைய பேர் ஷிட்ஸுவோடது நிறைய செலவாகும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஹோம் ஃபுட்டே கொடுக்கறதால பெரிய அளவில் நமக்கு செலவும் கம்மி தான். அவங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதை அவங்க விரும்பியும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. தேவையில்லாத வெளி ஃபுட்டும் அவங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீட்டாக உங்கள் சிண்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அங்கே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.